ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் அப்புறம் எஃப் லெட்டர் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்பபெட் லெட்டர்ஸ்க்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட்டும் வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி ஆல்பபெட் லெட்டர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஆர்டர் வைஸாக எப்படி லெட்டர்ஸ் பின்னுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ ஏலேருந்து டி வரைக்கும் எப்படி பின்னுறதுன்னு பார்த்தாச்சு. இந்த மாதிரி ஆல்பபெட் லெட்டர்ஸ்லாம் நீங்கள் பின்னி குழந்தைங்களுக்கு ஆல்பபெட் சொல்லியும் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் சேலும் பண்ணலாம். அப்புறம் எஃப் லெட்டருக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அதனால் இன்றைக்கி நம்ம 2 லெட்டரையும் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்பபெட் லெட்டர்ஸ்க்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இப்போ இந்த லெட்டர் பின்னுறதுக்கு 5 அடி 2 ஒயர் தேவைப்படும். எஃப் லெட்டர் பின்னுறதுக்கு 4 அடி 2 ஒயர் தேவைப்படும். அப்புறம் எஃப் லெட்டர் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த ஈலேயே நமக்கு எஃப் லெட்டரும் வந்துடும். அதனால் இப்போ நான் 5 அடி ஒயர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன் 2 ஒயரையும். இப்போது பாக்ஸ் நாட் தான் பின்ன போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பாக இப்படி போடுறோம். இந்த ஒயர் பின்னாடி சுற்றி வரும். இந்த ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் இதுவுமே பின்னாடி சுற்றி வரும். இந்த ரெட் ஒயரை இந்த லூப்பில் போடணும். இதுதான் பாக்ஸ் நாட். இப்போது நாட் டைட் பண்ணணும். நாட் டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒயர்ஸ்லாம் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஒயர் இவ்வளோ பெருசு இருக்குது இல்லையா, பெருசாக இருக்கிற பக்கத்தை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரி இந்த மில் கிரீன் ஒயரையும் செக் பண்ணிக்கலாம் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு. இப்போ இது இவ்வளோ பெருசு இருக்குது இல்லையா, பெருசாக இருக்கிற பக்கத்தை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இப்போது நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த லெஃப்ட் ஒயரை இப்படி மடிக்கணும். அப்புறம் மேலே இருக்கிற ஒயரை கீழே மடிக்கணும். இந்த 4வது ஒயரை இந்த லூப்பில் போடணும். இதுவுமே பாக்ஸ் நாட் தான், ஆனால் இது கொஞ்சம் வேறு மாதிரி வரும். இதே மாதிரி தான் இந்த கீச்செயின் ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். இப்போ டைட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இப்போ ரைட் ஒயர் இந்த ஒயரை லாக் பண்ணணும். இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஒயர் லாக் பண்ணாது. இப்போ ரைட் ஒயர் மடிக்கணும். அப்புறம் மேலே இருக்கிற ஒயரை இப்படி கீழ் பக்கம் மடிக்கணும். அப்புறம் இது 4வது ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போடணும். 3 ஒயர் நம்ம மடிக்கணும். 4வது ஒயர் மட்டும் அந்த லூப்புக்குள்ளே போடணும். அவ்வளோதான். இப்போ இன்னொரு நாட் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். கீழே இருக்கிற ஒயர் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஒயர் இப்படி மடிக்கணும். அப்புறம் மேலே இருக்கிற ஒயரை கீழே மடிக்கணும். இந்த 4வது ஒயர் இந்த லூப்பில் போடணும். அவ்வளோதான். பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காகவே குட்டி குட்டி மினி பேஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. குட்டி குட்டி பேஸ்கெட்லாம் போட்டு பழகிட்டிங்கன்னா பெரிய பேஸ்கெட் உங்களால் ரொம்ப ஈஸியாக போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பாக்ஸ் நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே 4 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த பாக்ஸ் நாட்டை நம்ம பின்ன போகிறோம். ஸ்கேலில் கவுண்ட் பண்ணாக்கா 4 சென்டிமீட்டர் அளவுக்கு பின்ன போகிறோம். நம்ம அந்த நாட்டை கவுண்ட் பண்ணிங்கன்னா 16 நாட்டு வரைக்கும் போட போகிறோம். இது நான் ஏன் கவுண்ட் பண்ணி ஸ்கேல் வச்சு காமிக்கிறேன்னா, நீங்கள் அதிகமாக இந்த மாதிரி நாட்டு பின்னிட்டிங்கனாக்கா ஒயர் பத்தாமல் போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம பின்ன போகிறோம். இப்போ பாருங்கள், 4 சென்டிமீட்டர் அளவுக்கு பின்னி வச்சுட்டேன். சப்போஸ் நீங்கள் கம்மியான நாட் போட்டிங்கன்னா ஒயர் அதிகமாக மீந்துடும். அதனால தான் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணியோ இந்த மாதிரி அளந்தோ காமிக்கிறேன். இப்போ நம்ம பெண்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த க்ரீன் இருக்கிற இடத்துல இந்த பெண்டு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ரெட் வெளிப்பக்கமாக இந்த லெட்டர் நமக்கு தெரியும். அதே நீங்கள் ரெட்டில் நீங்கள் இந்த பெண்டை போட்டிங்கன்னா க்ரீன் வெளிப்பக்கமாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த லெட்டரை சிங்கிள் கலர்லேயும் போட்டுக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். ஓகேவா? இப்போ பெண்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ஒயரை இப்படி கீழ் பக்கமாக இப்படி மடிக்கணும். இப்போது இந்த பின் பக்கமாக இருக்கிற ஒயரை இப்படி கீழ் பக்கமாக மடித்து இப்படி மேல் பக்கமாக இப்படி மடிக்கணும். இந்த லெஃப்ட் ஹேண்டில் 2 விரலால் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ முன் பக்கம் இந்த 2 லூப் இருக்கு இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஒயர் லெஃப்ட் சைடு ஒயர் எடுத்து இந்த ரைட் சைடு லூப்பில் போடுறோம். லெஃப்ட் ஒயரை ரைட் லூப்பில் போடுறோம். இப்போ ரைட் ஒயரை லெஃப்ட் லூப்பில் போடுறோம். அவ்வளோதான். இதுதான் பெண்டு. இந்த பெண்ட் பண்ணுற இந்த டெக்னிக் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா போதும், எல்லா விதமான லெட்டர்ஸையும் ரொம்ப ஈஸியாக பின்னலாம். இப்போ நாட் டைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பெண்டு போட்டதுமே ரொம்ப டைட்டாலாம் இருக்காது. மேலே மேலே நாட் போட்டதுக்கப்புறம் நல்லா டைட்டாக வந்துடும். ஓகேவா? இப்போ எப்பவும் போல் நம்ம மேலே பாக்ஸ் நாட் பின்ன வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்தில் 21 நாட்டு வரைக்கும் போட போகிறோம். ஸ்கேல் வச்சு பார்த்தோன்னா 6 சென்டிமீட்டர் அளவுக்கு பின்ன போகிறோம்.
ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வர நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். நகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு. அதில் நிறைய புதுவிதமான நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். இப்போ இதே மாதிரி 6 சென்டிமீட்டர் அளவுக்கு பின்னி முடிச்சாச்சு. நீங்கள் எஃப் லெட்டர் பின்னிங்கன்னா 4 அடி ஒயர் எடுத்திங்கன்னா இது வரைக்குமே உங்களுக்கு ஒயர் தீர்ந்து போயிருக்கும். மீதி இருக்கிற ஒயர்ஸை வந்துட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட்டுடணும். அவ்வளோதான் இந்த எஃப் லெட்டர் பின்னுறது. இப்போ நம்ம சென்டரில் இருக்கிற அந்த ஹாரிசான்டல் இந்த லைன் நம்ம பின்ன போகிறோம். இந்த ஸ்லீப்பிங் லைன் மாதிரி இருக்கு இல்லையா, அது நம்ம பின்ன போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மீதி ஒயரில் பெண்டு போட்டு இன்னொரு ஹாரிசான்டல் லைன் வந்துட்டு இந்த 3வது லைன் அது எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த சென்டரில் இந்த லைன் பின்னுறதுக்கு ரெட்லேயே 2 ஒயரையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சென்டரில் இந்த லைன் பின்னுறதுக்கு 1.5 அடி ஒயர் எடுத்திருக்கேன். 2 ஒயர் வேறு கலரில் எடுத்தாக்கா வந்துட்டு நல்லா இல்லை, அதனால நான் இந்த ஒரே கலர்லேயே இந்த 2 ஒயரையும் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஒயர், இது செகண்ட் ஒயர், இது தேர்டு ஒயர், இது ஃபோர்த்து ஒயர். ஓகேவா, ஃபஸ்ட்டு செகண்டு, இது தேர்டு, ஃபோர்த்து. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயரை இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த 2 ஒயருக்கு சென்டரில் இப்படி வைக்கணும். இது செகண்ட் ஒயர். இந்த ஒயரை இப்படி ஆப்போசிட்டில் இப்படி மடிக்கணும். இந்த 2 ஒயருக்கு இப்படி சென்டரில் கொண்டு வரணும். இது தேர்டு ஒயர். இது 3வது ஒயரை இந்த 2 ஒயருக்கு நடுவில் இப்படி கொண்டு வந்து வைக்கணும். இப்போ இந்த 4வது ஒயர் இருக்கும் இல்லையா, இந்த ஒயரை இந்த லூப்பில் போடணும். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். ரொம்ப டைட்டாலாம் இருக்காது, மேலே நாட் போட்டதுக்கப்புறம் டைட் ஆயிரும். இப்போ இதில் டவுட் இருந்துச்சுன்னா இன்னொரு முறை பார்த்துக்கோங்க. இப்போ எப்பவும் போல் மேலே நம்ம நாட் போட்டுட்டே வர வேண்டியதான். இதுக்கு நீங்கள் 1.5 அடி ஒயர் எடுத்தீங்கனாலே போதும். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எப்போ வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரியே இந்த பக்கத்தில் 9 நாட்டு வரைக்கும் போட்டாலே போதும். 9 நாட்டு தான் போட முடியும், அதுக்கப்புறம் ஒயர் ரொம்ப குட்டியாயிரும். இப்போ இதே மாதிரி மேலே 9 நாட்டு வரைக்கும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். இப்போ இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட்டுடலாம். இந்த ஒயர் ஆப்போசிட்டில் மடித்து இந்த கேப்பில் இப்படி சொருகணும். ஆப்போசிட்டில் ஒயரை இப்படி மடித்து இந்த ஒயரில் இப்படி சொருகி விடணும். இப்போ டைட் பண்ண வேண்டாம், 4 ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றா டைட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த ஒயரில் ஆப்போசிட்டில் மடித்து இந்த லூப்பில் சொருகணும். சொருகிட்டு முடிச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க, பிரிஞ்சு வராது. டைட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நமக்கு எஃப் லெட்டர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் 4 அடி ஒயர் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எஃப் லெட்டர் பின்னணும். இப்போ நம்ம 5 அடி ஒயர் எடுத்துருக்கோம் இல்லையா, இ லெட்டருக்காக இன்னொரு ஹாரிசான்டல் லைன் வந்துட்டு அந்த தேர்டு லைன் நம்ம எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த பக்கத்தில் இன்னொரு பெண்டு எப்படி பின்னுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழ்ப்பக்கமாக இப்படி மடிக்கணும். இப்போது பின்பக்கம் இருக்கிற ஒயரை இப்படி கீழ்ப்பக்கம் அடித்து இப்படி மேல் பக்கம் அடிக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் 2 விரலால் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஒயரை இப்படி கீழ்ப்பக்கம் அடித்து ரைட் லூப்பில் போடுறோம். இப்போது ரைட் போகிற இந்த ஒயரை இந்த லெஃப்ட் சைடு லூப்பில் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போடணும். அவ்வளோதான். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். இந்த பெண்டு போடுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வரவே மாட்டேங்குதுன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. 1 முறை 2 முறை இது போட்டால் வராது, திரும்ப ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். ஒரு சில பேர் பார்த்த உடனே போட்டுருவாங்க, ஒரு சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இந்த பெண்டு பழகிறதுக்கு. இப்போ எப்பவும் போல் மேலே நம்ம நாட் போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். இந்த பக்கத்தில் எத்தனை சென்டிமீட்டர் போட போகிறோம், 4 சென்டிமீட்டர் அளவுக்கு நாட் பின்ன போகிறோம். இப்போது எஃப் லெட்டர் வரைக்கும் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அடுத்த வீடியோவில் ஜி லெட்டர் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். ஆர்டர் வைஸாக இந்த லெட்டர்ஸ்லாம் நம்ம எப்படி பின்னுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை நீங்கள் கீச்செயினாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கீச்செயின் எப்படி கோக்கிறதுன்னு காமிக்கிறேன். இல்லை கீச்செயின் வேண்டான்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு 7 நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ பாதி வரைக்கும் இந்த மாதிரி நாட் போட்டிருக்கேன். இப்போ மேல் பக்கம் போகிற ஒயரில் இந்த மாதிரி கீச்செயின் சேர்த்துக்கிறேன். மேல் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் தான் கோக்கணும், மற்ற 3 ஒயரில் கோக்கக்கூடாது. இந்த கீச்செயின் வந்துட்டு சைடில் போயிடும். இப்போ கீச்செயின் கோத்து முடிச்சாச்சு இல்லையா. இப்போ கீச்செயின் கோத்ததுக்கப்புறம் எப்பவும் போல் மேலே நம்ம பாக்ஸ் நாட் பின்னிட்டே வர வேண்டியது தான். இப்போ இந்த பக்கத்தில் 4 சென்டிமீட்டர் அளவுக்கு ஃபுல்லாகவே நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எல்லா விதமான பேஸ்கெட் ஐடியாஸும் என்னோடய சேனலில் இருக்குது, அதையும் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, இப்போ இதே மாதிரி இ லெட்டர் பின்னி முடிச்சாச்சு. இந்த பக்கமும் 4 சென்டிமீட்டர் அளவுக்கு பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட்டுடணும்.
இப்போ இதே மாதிரி இந்த கடைசி நாட்டு முடியும் போது பாருங்கள் ராங் சைடில் முடிகிற மாதிரி முடிச்சிருக்கேன் இந்த ஒயர். அப்போ தான் இந்த மாதிரி மடித்து சொருகும் போது இந்த ஒயர் ரைட் சைடில் நமக்கு இந்த ஃபினிஷிங் வரும். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட்டில் இந்த மாதிரி மடித்து சொருகி விட்டுட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. 4 ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றா டைட் பண்ணுங்கள். நாட் டைட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். இன்றைக்கி 2 லெட்டர் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் G லெட்டர் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.